குரூப் 4 தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கொஷின் பேப்பரே பார்த்துக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி, ஏன்னா எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுனால இவங்க இப்படி தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த 50 மேற்பட்ட தேர்வுகள்லையும் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸுக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் சிலபஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் குரூப் 4 நமக்கு கேட்ட கேள்வியோடைய தரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமானதாக இருந்தது. ஒரு 10th குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாமினேஷனை விட இது வந்து ரொம்ப அதிகமானது அப்படி தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. இப்போ நேற்று கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் வந்து நடந்தது. ஸோ அதில் கேட்டிருக்கக்கூடிய தமிழ் வினாத்தாள்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிலிட்டிக்கு என்ன கேட்கணுமோ அந்த அளவுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, எலிஜிபிலிட்டினா இந்த பேட்டர்ன் தான் அப்படிங்கிறது உறுதியாக இது வந்து எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். குரூப் 4 நம்ம போகும்போது ஓகே எலிஜிபிலிட்டி லெவலில் தான் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் இந்த மாதிரியான கலைச்சொற்கள்லாம் எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ, எங்கெங்கிருந்தெல்லாம் கேட்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இஷ்டத்துக்கு கேட்டு வச்சுருந்தாங்க. அப்படிங்கிறத நம்மளுடைய பெரிய பிரச்சனையே. சரியா? ஸோ நீங்கள் கஷ்டமாக கேளுங்க, ஆனால் எந்த அளவுக்கு கஷ்டமாக கேட்குறீங்க அப்படிங்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. கஷ்டமாக கேட்கணும்னு சொல்ல, நீங்கள் எங்கெங்கேயோ வந்து எடுத்து என்னன்னே தெரியாத ஒன்று எடுத்துகிட்டு வந்து கஷ்டமாக கேட்குறதுன்றது வேறு. நீங்கள் எங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கூடிய சிலபஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கான ஒரு கண்டென்ட் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அதுக்கான ஒரு கஷ்டமான லெவலில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தால் பரவாயில்லை அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடத்திருக்காங்க, குரூப் 2 நடத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் நியூ புக் ஓல்டு புக் அப்படிங்கிறதெல்லாம் படித்து அந்த எங்கெங்கேருந்தோ கேட்டாலும் நாங்கள் வந்து எழுதிட்டோம். அவுட் சோர்ஸ் வெளியிருந்து கேட்டிருந்தாலும் நம்ம வந்து எழுதிட்டோம். ஏன்னா அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ வந்து இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இதே பேட்டர்னில் வந்து ஓகே 2 எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க, நமக்கு வந்து குரூப் 2 எளிமையாக கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது இரண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் சரி இதுவும் சரி. சரிங்களா? இது இன்டர்வியூ போஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட். இது இரண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். நீங்கள் 100க்கு 100 வாங்கினாலே உங்களோட மார்க் வந்து இங்கே சேர்த்திக்க போகிறது கிடையாது. ஓகே, அண்ட் இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் தான் வந்து இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கும் குரூப் 2க்கும். ஸோ குரூப் 2வில் எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எங்கேருந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாததுனால தமிழை பொறுத்த வரைக்கும் புத்தகங்கள் மட்டும் படித்தால் போகாது அப்படிங்கிற சில சோர்ஸஸ்க்கு நம்ம எங்கெல்லாம் போய் படிக்கிறது இன்னுமே பெரிய பிரச்சனை தான். ஸோ இப்போதைக்கு நீங்கள் புக்ஸ் என்ன படிக்க முடியுமோ அதுதான் வந்து ஒரு பிகினராக இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். இதில் எந்த அளவுக்கு ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான ஒரு மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு கொஸ்டின் பேப்பருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து நான் வந்து நம்மளுடைய சேனல் ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கேஸு. ஜிஎஸ் வந்து நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ குரூப் 2 படிக்கிறவங்க நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. வெங்கடேசன் சாரோட புக்காக இருக்கட்டும். ஸோ அதுலேருந்துலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் செய்கிறாங்க. நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஜிஎஸ் அனலைஸ் பண்ணும்போது தெரியும். அண்ட் அதே மாதிரி மேக்ஸை பொறுத்து மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அதில் 15 கேள்விகளும் 10 கேள்வி ரீசனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 20க்கு வந்து போடுற மாதிரியான கேள்விகள் தான் இருந்திருக்கு. ஸோ ஜிஎஸ் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தது, நீங்கள் குரூப் 2க்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ குரூப் 4ஓட மைண்ட் செட்டே தான் வச்சு ஆகணும். சரியா? ஸோ இந்த ஒரு இதுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வருமா அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் கூட பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா ஸ்கோரிங் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஸ்டாண்டர்டாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஜிஎஸ்க்கும் ஸ்கூல் புக்கு மெயின் புக்கு தான். அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுனாலும் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கட் ஆஃப் எல்லாம் டிசைட் பண்ண போகிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் ஸ்கூல் புக். அதை நீங்கள் படித்து அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமோ அதை எல்லாரும் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி ரொம்ப வேகன்சி இப்போ குறைவாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து எடுத்து கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமான கேள்விகளை வைக்க தான் செய்வாங்க குரூப் 2க்கும். ஸோ அதுக்கு தாண்டி நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து படிங்க. படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இப்போ இருக்குது. அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.